அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஆசை உண்டு. ஆனால் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் தெரில. இல்லை, உலகத்தை ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் அடுத்தது. உங்கள் ஃபீல்டு எதுவோ அதில் நீங்கள் ஜெயிக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பாடகர், பேச்சாளர், அல்லது ஒரு குடும்பஸ்தர், ஒரு வெற்றிகரமான குடும்பஸ்தர், ஒரு கணவன், ஒரு மனைவி, அம்மா அப்பாவாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு கூட வள்ளுவர் அருமையாக ஒரு வழி ஒன்று சொல்கிறார். வள்ளுவர் என்ன வழி சொன்னார்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அழகான கவிதை மாதிரியான ஒரு வரி, அதை ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறான். கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹீராக்ளிட்டஸ் அப்படின்ற தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறான். புகழ்பெற்ற வரி, கொஞ்சம் படிக்கிற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை இறங்கிய நதியில் நம்மால் மீண்டும் இறங்க முடியாது அப்படின்னு. இது இது எங்கள் ஊரில் ஆறு இருக்குது, நான் தினம் இறங்குறேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இறங்குறீங்க, நாளைக்கு அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கிறீங்கன்னு வைங்களேன். இன்றைக்கி இறங்கின ஆறும் நாளைக்கு இறங்கின ஆறும் ஒன்று தான். ஆனால் தண்ணி அதே தண்ணி இல்லை, அது ஓடி இருக்கும் இல்லை. ஒரு முறை கால் வைத்த நதியில் மீண்டும் வைக்க முடியாது. நதி பழசு தான், ஆனால் தண்ணி புதுசு. சூரியன் பழசு, ஆனால் நமக்கு இப்பொழுது வருகிற ஒளி, இந்த வினாடி வருகிற ஒளி இருக்குது பாருங்கள், அது புதுசு. அது ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட பூமியில் வீசுகிற இந்த வெயில் இருக்குதே, இது சூரியனில் இருந்து 7 நிமிடங்களுக்கு முன்பு புறப்பட்டது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சரி, அப்போ சில விஷயங்கள் ஒரு முறை போய்விட்டால் அதை அதன் பிறகு பெற முடியாது. அதனால் இதில் மிக 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 ஒரு முறை போனால் திரும்ப பெற முடியாதது எது அப்படின்னு பார்த்தா டைம் அப்படின்றது தான் உலக அனுபவம். வள்ளுவன் கூட சொல்லுவது, காலம் இருக்கிறதே அது பொன் போன்றது அப்படிம்பாங்க. மன்னிக்கணும், காலம் பொன் போன்றது கிடையாது. டைம் இஸ் மணி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. டைம் இஸ் நாட் மணி அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஏன், இப்போ பணம் நம்மக்கிட்ட இருக்குது, அது செலவழிஞ்சு போச்சு, திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். நேரத்தை செலவழிச்சிட்டோன்னா திரும்ப சம்பாதிக்க முடியுமா? டைம் இஸ் நாட் மணி. காலம் என்பது பணம் கிடையாது, அது பணத்தை விட மிக உயர்ந்தது. இப்போ நீங்கள் பிள்ளைக்கு டியூஷன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கிறீங்க. திருப்பி இப்போ ஒரு செலவு ஒன்று வந்துருச்சு. அந்த ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து இந்த செலவை செலவழிச்சிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் அதில் வாங்கி வைக்கலாம். ஆனால் நேரத்தை அது மாதிரி வைக்க முடியுமா? இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 2 மணி நேரம் எனக்கு தேவைப்படுதுன்னு வைங்க. என்கிட்ட டைமே இல்லை, ரொம்ப டைட்டு. ஒரு 2 மணி நேரம் எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் தேவலாம், படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளவு பிஸி. அப்படின்றப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 மணி நேரம் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு நான் அதை பயன்படுத்திட்டு திரும்ப என்னோடய 2 மணி நேரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. பணம் இன்னொருத்தருந்து வாங்கி செலவு பண்ணலாம், நேரத்தை வாங்கி செலவு பண்ண முடியாது. அவ்வளவு ஏன், எனக்குன்னு இருக்கிற நேரம். இப்போ நாளைக்கு நான் என்னுடைய 2 மணி நேரத்தை எடுத்து இன்றைக்கி பயன்படுத்திட்டு திரும்ப நாளைக்கு 2 மணி நேரத்தில் அதை வைக்க முடியாது. வேறு ஒன்றுக்குன்னு வச்சுருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் செலவழிச்சிட்டு மறுபடியும் அதிலே வைக்கலாம். காலம் என்பது பணத்தை விட மிக உயர்ந்தது, செல்வத்தை விட உயர்ந்தது, பொன்னை விட உயர்ந்தது. ஞாலம் கருதினும் கைகூடும், இடம் கருதி காலத்தால் செய்யின் அப்படிங்கிறான் வள்ளுவன். எப்பா, நீ நினச்சின்னா உலகத்தையே கூட ஜெயிக்கலாம். ஒன்று தான், சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நீ சரியாக செஞ்சிட்டீன்னா நீ தான்டா கிங்கு, உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு வள்ளுவன் ரகசியமாக நம்மக்கிட்ட தமிழர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறான். அதை மற்றவங்களாம் மொழிபெயர்த்து அவங்க மொழியில் படிச்சுக்கிறாங்க. ஆனால் முதல்ல நமக்கு தான் அந்த சீக்ரெட்டை சொல்லியிருக்கிறான். ஆனால் உலகம் முழுக்க இது பொதுவாக நடந்திருக்கிறது. மின்சாரம் கண்டுபிடிச்சாருங்களே மைக்கேல் ஃபாரடே, காந்தத்திலிருந்து மின்சக்தி எடுக்க முடியும் அப்படின்னு. நம்மளாம் மைக்கேல் ஃபாரடேவை தான் கொண்டாடுறோம். அதுக்கான பேட்டன்ட்டு காசும் அவருக்கு தான் போச்சு. ஆனால் அவருக்கு முன்னாலேயே இதே அறிவியல் தத்துவத்தை ஜோசப்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் உரிய நேரத்தில் பாருங்கள், அவர் அதை வெளிப்படுத்தாத காரணத்தினாலேயே உரிய காலத்தில் அதை அவர் வெளிப்படுத்தி இருந்தார்னா இன்றைக்கும் வரலாற்றில் ஜோசப் தான் இடம் பெற்றிருப்பார். மின்சாரத்தை கண்டுபிடிச்சார்னு போச்சு.
சரியான சமயத்தில் அவர் அதை செய்யாதனாலேயே அப்புறமா மைக்கேல் ஃபாரடே இதை செய்து செல்வத்தை பெற்றார், புகழை பெற்றார், பெயரை பெற்றார், வரலாறே மாறி போய்விட்டது. எதனால்? செய்ய வேண்டிய நேரத்தில், உலகுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் ஜோசப் செய்ய தவறிவிட்டார். அதே மாதிரி தான் இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை நமக்கு முதலாக சொன்னவர் டார்வின், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டார்வினுக்கு முன்னாலேயே இதை வேலஸ்னு ஒரு அறிஞன் இதே கருத்தாக்கத்தை சொல்லி இருக்கிறான். அவர்கிட்ட அதுக்கான தரவுகள், அதுக்கான ஆதாரங்கள், அதற்கான செய்திகள் எல்லாமே அவர் முனைஞ்சு கண்டுபிடிச்சி வச்சிருந்தா கூட அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய தவறிவிட்ட காரணத்தினால், அந்த காலகட்டத்தை அவர் கை கழுவி விட்ட காரணத்தினால் காலம் அவரை கை கழுவி விட்டது. அந்த புகழ் அவர் கை நழுவி விட்டது. அவருக்கு வந்திருக்கிற பெயர் நழுவி போனது. ஏன் இப்போ தெரியுதுங்களா வள்ளுவன் எதனால் சொல்கிறான்னு? சார், நம்ம கையில் எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கிறோமே, நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குன்றதை விட நம்ம எல்லாரும் செல்ஃபோன் கையில் இருக்கிறோம், அப்படி தான் சொல்லணும். சில பேர் அதை எடுத்தால் நேரங்காலம் போகிறதே தெரியாமல் பார்த்துட்ருக்குறாங்க. காலம் போகிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். செல்ஃபோன் மூலமாக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்னு தெரியாமல் ஒரு சமுதாயமே செலவழித்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செல்ஃபோனுக்கெல்லாம் தாத்தா எதுன்னா இந்த டெலிஃபோன், லேண்ட்லைன் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த லேண்ட்லைன் இருந்த வரைக்கும் நாடே சுபீட்சமாக நல்லபடியாக அமைதியாக இருந்ததுங்க. இது தான் எல்லாத்தையும் நம்ம மனசு உள்ள போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறவங்க சொல்லிடுவாங்க, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். என்னப்பா இது கூட தெரியாதாப்பா அப்படின்னு. ஆனால் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுக்கும் முன்பாகவே இதை இன்னொரு புகழ்பெற்ற விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன், அறிவியல் உலகத்தில் ஆச்சரியமான சாதனைகளை செய்தவர் எடிசன் அதை கண்டுபிடித்திருந்தால் கூட அவரும் அதை செய்ய தவறிவிட்டார். சரியான நேரத்தில் அதை செய்ய தவறிய காரணத்தினாலேயே அந்த சிறப்பு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிடைக்காமல் கிரஹாம் பெல்லுக்கு கிடைத்து விட்டது. என்றால் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின்னு. தயவு செஞ்சு புறப்படுங்கய்யா, உரிய வேலைகளை உரிய நேரத்தில் உரிய முறையில் செஞ்சு முடிங்க. செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் தான் வெற்றிகரமானவர், நீங்கள் தான் சாதனையாளர். செய்ய வேண்டிய செயல்களையும் தொடர்ந்து செய்யுங்க, உரிய நேரத்தில் செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.